இன்றைக்கு இருக்க தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, அவளிடத்துல பேசக்கூட முடியாது. இன்னைக்கு ஏகப்பட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள், தினந்தோறும் பேசலாம், மணிக்கணக்காய் பேசலாம். ஆனால் அன்றைக்கு தன் குடும்பத்தாரோடு தொடர்பு கொள்ளவே முடியாது. மரணமானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் எந்த கெட்டதோ நல்லதோ they cannot know anything. அவளுக்கு புரிந்து கொள்ள முடியாது. மனைவி இறந்திருக்கலாம், பிள்ளை இறந்திருக்கலாம், யாரோ வீட்டுல சொந்தங்கள் இறந்திருக்கலாம். அவளுக்கு அந்த செய்தி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா ஒன்று தெரியும், அந்த நோக்கம், அந்த குறிக்கோள், அந்த லட்சியத்தை அடையும்படியாக அவர்கள் 2 ஆண்டுகள் பிரயாணம் செய்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களே, யோசித்து பாருங்கள். 2 ஆண்டுகள் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்க, எழுதப்பட்ட அந்த வார்த்தையை காண 2 ஆண்டுகள். அவள் கண்ட அந்த காட்சி, அந்த ஏழ்மையின் கோலம், கந்தை துணி, நம்ம கவனிக்க வேண்டும். பிரபு இங்க இருக்கிறார் ஒரு குடிசையிலே, கந்தை துணியோ கர்த்தருக்கு. பிரபு இதான் பல நேரங்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பல நம்பிக்கைகள், திட்டங்கள், சூழ்நிலைகள் காலங்களால் சேர்ந்து போகிறது. ஆனால் இது உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த செய்தி மூலமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பல நம்பிக்கை, பல திட்டங்கள், பல தீர்மானங்கள், பல சூழ்நிலைகள் எல்லாமே நம்முடைய கனவுகள் சேர்ந்து போகிறது. சோர்ந்து போக வேண்டாம் அன்பானவர்களே, இது உண்மை. இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் இந்த செய்தி மூலமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி ஆனாலும் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இது பயன்பட வேண்டும். கனவுகள் 1000, ஆனால் அந்த கனவுகள் உண்மை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அது உண்மைதான். எழுதப்பட்ட அந்த வார்த்தையை அவர்கள் கவனியுங்கள். அது எப்படி ஆகிலும் அதை சந்திக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் உடைய அந்த உழைப்பை, உடைய தீர்மானத்தை, உடைய நோக்கத்தை வரைந்திருக்கிறார். எனவே ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நோக்கம், அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது அதை கண்டு, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவரை பணிந்து கொள்ள வந்தோம், நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அன்புடைய பிள்ளைகளை, இது ஆசை, இது விருப்பம், இது நோக்கம், இது லட்சியம், இது தீர்மானம். அன்பான பிள்ளை, இந்த தீர்மானத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். இது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையா இருக்கலாம். 70ஆம் ஆண்டு இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு அவருக்கு ஊழியம் செய்ய